ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நமக்கு வந்து அதில் நிறைய மித்ஸ் இருக்கும், நிறைய மார்ஜின் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினெட்லி தட் இஸ் a ட்ரூ ஃபேக்டர். அண்ட் அது வந்து டேஞ்சரஸ், ஆபத்தானது, நிறைய இடத்துல நம்ம ஏமாந்துரும், அந்த மாதிரி சில மித்ஸும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட இருந்த ஃபீல், வாடகை வீட்டில் இருக்கவங்கள சொந்த வீட்டுக்காக மாற்றுறதுக்கான முதல் பிளான் அமைப்போம். கேட்டட் கம்யூனிட்டி தனித்தனியாக இண்டிவிஜுவல் வீடு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ அதை செமினார் கிளாஸ் ஆரம்பித்தோம். அந்த செமினார் கிளாஸ் வீடு வீடாக கொடுக்க அதுவே 6 மாதத்தில் இன்றைக்கி 300 வீடு கட்டுற ஒரு வீகமாக அமைஞ்சிச்சு. இந்த விவசாய நிலம் இருக்குது, இதை நான் வந்துட்டு இல்லை பிளாட்டாக நான் விற்கணும். ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக இப்போ கோயம்புத்தூரை தொடர்ந்து அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டுனா அந்த விவசாய நிலம் குறைஞ்சபட்சமாவது 10 வருஷம் விவசாயம் பண்ணாமல் இருந்தால் அதை பிளாட் பிரிக்க அனுமதி தருவாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நமக்கு வந்து அதில் நிறைய மித்ஸ் இருக்கும். ஸோ நிறைய மார்ஜின் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினெட்லி தட் இஸ் a ட்ரூ ஃபேக்டர். அண்ட் அது வந்து டேஞ்சரஸ், ஆபத்தானது, நிறைய இடத்துல நம்ம ஏமாந்துரும், அந்த மாதிரி சில மித்ஸும் இருக்குது. ஸோ அந்த மித்ஸ்லாம் லெட்ஸ் ட்ரை டு பிரேக் அண்ட் ஹவு டாக்டர் சரவணன் ஹஸ் அச்சீவ் தட் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், சன் ஸ்மார்ட் பில்டர்ஸ் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அண்ட் 25+ NGOs அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை வந்து அதோட தொடக்கப்புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, ஏன் இந்த பிஸ்னஸ்? இப்போ சன் ஸ்மார்ட் பில்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் ஒரு பில்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பயம் இருக்கும் அப்படின்னு. பில்டர்ஸ்ன்னு இல்லை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே எல்லாத்துக்கும் அந்த ப்ராக்டிக்கலான பயம். ஆனால் ஒரு பிஸ்னஸ்மேன் ஃபஸ்ட்டு நமக்கான வியூகம் திட்டம் அமைக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தால் அதில் எத்தனை பேர் உள்ள இன்வால்மெண்ட் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஸ்டாஃப், ஒரு பக்கம் அதை வழி நடத்த போகிற லீடர்ஷிப், நம்ம எந்த மாதிரி கஸ்டமரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட இருந்த ஃபீல், வாடகை வீட்டில் இருக்கவங்கள சொந்த வீட்டுக்காக மாற்றுறதுக்கான முதல் பிளான் அமைப்போம் அப்படிங்கிறதே சன் ஸ்மார்ட் உருவாக்குற ஃபஸ்ட்டு ஒரு மையப்புள்ளியாக இருந்துச்சு. ஸோ ரியல் எஸ்டேட்டில் நிறைய கேட்டகரி இருக்குது சார், அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் ஆரம்பிச்சிங்க சார்? லேண்டு மட்டும் எடுத்தோம் அப்படின்னாலே வெளியே இருந்து வேடிக்கை, இப்போ நீங்களே இருப்பீங்க, நான் லேண்டு மட்டும் பார்க்கணுன்னா தோட்டமாக வாங்கணுமா, பண்ணை வீடு அப்படின்வாங்க. ஒரு 20-30 சென்டில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 சென்டில் எனக்கு தனி வீடு வேணும். இப்போ மைண்ட் செட்டப்பில் இடம்னு எடுத்திங்கனாலே நம்மளோட தேவைகள் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி கஸ்டமர் பிரிக்கப்படுறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறது பில்டிங்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, சார் தனியாக எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் வீடு, அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹை கிளாஸான ஒரு வீடு, இல்லை அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி வீடு. லேண்டு தனி, பில்டிங் தனி. இந்த எண்ண ஓட்டங்கள் இருக்க அந்த கஸ்டமரை தனித்தனியாக பிரிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை பிரித்து ஃபஸ்ட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு அப்ராச்மெண்ட் வாடகை கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கிளைண்ட். ஒரு 10,000 to 15,000 வாடகை கொடுக்குறவங்கள சொந்த வீடாக மாற்றி அவங்க இஎம்ஐக்கான மாத்திர முயற்சி எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சது. நீங்கள் வந்து ஆரம்பித்த ரியல் எஸ்டேட் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்துச்சா, இல்லை எந்த பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்துச்சு, இல்லை நீங்கள் அந்த பிளாட் போட்டு கேட்டட் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணிங்களா? ஸோ உங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்னது? ஃபஸ்ட்டு எங்களோட கேட்டட் கம்யூனிட்டி தனித்தனியாக இண்டிவிஜுவல் வீடு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். அது மினிமம் ஒரு 30 லட்சம் to 50 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் ஆவரேஜாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு. நம்ம பிஸ்னஸ் தொடும்போதே நம்மளோட இமேஜினேஷன் இருக்கும். அப்புறம் ரியலாக அதை போகும்போது 6 மாதத்தில் என்னால் ஒரு 20 வீடு கூட பிஸ்னஸ் பண்ண முடியல. அதே டைமில் 6 மாதத்தில் அந்த 120 வீடை பண்ணுறதுக்கான பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சோம். எங்களை தெளிவுபடுத்த முயற்சி எடுத்தோம். அதுக்கான மார்க்கெட்டிங், அதுக்கான திட்டத்தை சரியாக அமைச்சோம். அப்போ அதை செமினார் கிளாஸ் ஆரம்பித்தோம். அந்த செமினார் கிளாஸ் வீடு வீடாக கொடுக்க அதுவே 6 மாதத்தில் இன்றைக்கி 300 வீடு கட்டுற ஒரு வீகமாக அமைஞ்சிச்சு. இன்னொரு ஸ்டோரி என்ன புரிஞ்சுக்கணும் நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்குள்ளெல்லாம் போகிறேன். லைக் நமக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வேணும் இல்லையா? நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து அதை ரீசேல் மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சார், இந்த NGOs பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த NGOஸோட ஸ்டோரி நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். லைக் ஏன்னா நான் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு குறிக்கோள் சார்ந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்கள் பிராண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த குறிக்கோள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு இண்டிவிஜுவல் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஒரு 100 வீடுன்னு கொடுத்தாங்க. அதை நான் 1 வருஷத்தில் அனுபவம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னை ஒரு மேனேஜராக போட்டாங்க. அப்போ அந்த மேனேஜராக இருந்து அதை நான் அந்த 100 வீடை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் டைம்
அதுக்குள்ளே நிறைய படித்தோம். அப்புறம் என் மைண்டில் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து செட் பண்ண பின்னாடி எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளை மாதிரியே ஒரு 100 ப்ராஜெக்ட் கொடுத்து 100க்கு 100 டைரக்டரை உருவாக்குனா எப்படி இருக்கும். அப்போ 100 டைரக்டரை உருவாக்குனா அது ஒரு பேர், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர்னு. அவங்க அதுக்கு படித்து எக்ஸாம் எழுதி கரெக்டாக வந்து டைரக்டராக உட்காந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி நம்மளை மாதிரியே 6 மாதத்தில் கரெக்டாக முடிப்பாங்க. இப்போ எங்கள்கிட்ட எப்படினாலும் ஒரு இன்கம் சோர்ஸ் வேலை கொடுக்கணும். இங்கே அவசியம் என்ன, அத்தியாவசியம் என்ன அப்படிங்கிறது தான் ரைட். ஒன்று, இங்கே இருக்க எல்லா தேடலையுமே நான் வேலைக்கு போகணும், இல்லைன்னா இன்னொரு மைண்டு பிஸ்னஸ் பண்ணணும். சரி, நம்ம வேலைக்கு போகிறத விட்டு பிஸ்னஸ் பண்ணுற மைண்டில் இருக்கவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரி, எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர்னால் ஒரு 10 ஏக்கரில் லேண்ட் எடுக்கணும். அப்போ அது கோடிக்கணக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். வெளியே இருந்து 10 பைசா பணம் கூட யார்ட்டும் வாங்கக்கூடாது. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ முடிஞ்சால் ஜெயிக்கிற வாய்ப்பு உருவாக்குவோம். அந்த வாய்ப்புக்கு ட்ரைனிங் கிளாஸும் நடத்துவோம். உங்களை மாதிரி அனுபவங்க படித்தவங்க அறிவுள்ளவங்களை வச்சு தொடர்ந்து கிளாஸ் நடத்துவோம். அதில் திறமையானவங்க வந்து ஜெயிக்கும்போது அவங்க டைரக்டர் என்ன மேனேஜிங் டைரக்டர், அவர் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கணும். நமக்கு எந்த இடத்துலையும் தகுதி குறைவாக யாரையும் குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணணும். இப்போ அவங்க ஒவ்வொரு காலேஜும் போய் ஒர்க் எடுக்கிறாங்க. அந்த வர்ற இன்கமில் இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமே தாய் தந்தை இல்லாத தாயோ தந்தை யாரோ இல்லாத ஒரு குழந்தைங்க இருந்தால் 100 குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்னு அது 10ல் ஆரம்பித்தது. இந்த வருஷம் 100 குழந்தைகளுக்கு கட்டியிருக்கோம். சூப்பர் சார், அமேசிங், பெரிய விஷயம். ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்மால் ஸ்கேல் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இல்லை புரோக்கரா இல்லை ஸ்மால் ஸ்கேல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக பண்ணோன்னா என்ன படிகள் இருக்குது, எந்த மாதிரியான லைசன்சஸ் உரிமங்கள்லாம் அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல நான் 2 விதமாக அந்த கேள்வி எடுத்துக்கிறேன். எல்லாமே கவர்மெண்ட் அரசு படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த தொழில் எவ்வளோ வளர்ச்சிக்கு போனாலும் நம்ம பாதுகாப்பாக நேர்மையாக சேஃப் அண்ட் சைட் போயிட்டுருப்போம். நம்ம ஒரு விதைக்கிறது முக்கியம் இல்லை, அதை சரியாக வளர்த்து செடியாக மாற்றி மரமாக மாற்றி அது காய் காய்க்கும் போது தான் நம்ம அறுவடை, நம்ம ரிசல்ட். அது விதைக்கும் போதே சரியாக இருக்கணும், பாதியில் இழந்துடக்கூடாது. அதுக்கு அரசு பதிவு, அரசு சார்ந்தது அவசியம், கட்டாயம். 4 துறை உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அரசு துறையில் நினைக்கிறேன் பிஸ்னஸ் தொடங்கினா. ஒன்று ஜிஎஸ்டி, 2வது துறை அப்படின்னா டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட். நீங்கள் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கும்போது கரெக்டாக பிடிச்சி வரவு செலவு வைக்கிறீங்களா அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. 3வது டிபார்ட்மெண்ட்டு ஐடி துறை, உங்களோட இன்கம் டேக்ஸ் சரியாக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. 4வது அரசு துறை இஎஸ்சிபிஎஃப், உங்களோட ஊழியர்களை கரெக்டாக வழி நடத்துகிறீங்களா அப்படின்னு திட்டமிடுவாங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்டை விற்கிறோம் இல்லை ஒரு பில்டிங்கை விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் எந்த மாதிரியான பதிவுகள்லாம் இருக்கும்? இப்போ சென்னையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சிஎம்டிஏ அப்ரூவல் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ இதில் இப்போ டிடிசிபிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லைக் சென்னைக்கு வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் டிடிசிபிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் இந்த சியூடிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா. பதிவை பொறுத்தளவுக்கு நம்ம பண்ணுற ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு தான் போகுது. இப்போ நம்ம சாதாரணமாக நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, அப்போ டிடிசிபி அப்ரூவ்டே கிடையாது. அந்த இடத்த இப்போ நீங்கள் சாதாரணமாக இன்னொருத்தவங்களுக்கு வைக்கலாமா டிடிபி அப்ரூவ்ட் இல்லாமல் அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ்ட் இல்லாமல் வைக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். சரி, இப்போ வீடு மட்டும் இல்லாமல், அதாவது வீடு நம்ம கொடுக்குறோம், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள சொந்த வீட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க, அது ஓகே. நிறைய பேர் அந்த பிளாட் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்காக, அதை திருப்பி ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க. இப்போ பிளாட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முதலீடு வாய்ப்பு. அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் சேஃபான நல்ல அதிக மார்ஜின் தர இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடியது, அது இருந்தால் அது என்னது? இப்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போதைக்கு அதிகமாக ரீசேல்ஸ் கொடுக்குறது ஃப்ளாட்டு தான். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் 100 சைட்டாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு போயிடுவீங்க. இப்போ எங்கள்கிட்டே நடக்கும், இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 ஃப்ளாட் லாக் பண்ணுவாங்க, ஜேவி மாதிரி ஜாயிண்ட் வச்சு போட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு 6 மாதம் அந்த சைட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. அந்த 6 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 100 வீடை உருவாக்கியிருப்போம். அவங்க வாங்கும்போது செண்டு ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது 10 வீடு வரும்போதே 11 லட்ச ரூபாய் மாறும். 100 வீடு வரும்போது 6 மாதத்தில் அது 15 லட்ச ரூபாய் மாறும். அவர் ஜேவி போட்டவர் கடைசியாக இங்கே மார்க்கெட் வேலை எவ்வளோ சார் அப்படின்னா 15 லட்சம் பண்ணுவார். அவர் நம்மள்கிட்டே 14 லட்சத்துக்கு திருப்பி கொடுப்பார். நான் ஜேவி கேன்சல் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு.
அதனால் இப்போதைக்கு வளர்ச்சி இது. சரி, இப்போ நீங்கள் இந்த விவசாய நிலம் இருக்குது, இதை நான் வந்துட்டு இல்லை பிளாட்டாக நான் விற்கணும், இதை வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நான் வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த பயன்படுத்துறதுக்கான கன்வர்ஷன் ப்ரொசீஜர் என்ன, லைசன்ஸ் என்ன, அந்த மாதிரியான உரிமைகள்? இப்போ இங்கே வந்து எப்படின்னா விவசாய நிலம் ரெண்டாவே கவர்மெண்ட் பார்க்குறாங்க. வானம் பார்த்த பூமி அப்படின்வாங்க. வானம் பார்த்தோன்னா மழை பெஞ்சால் மட்டுமே விவசாயம் பண்ணக்கூடிய இடம். அப்புறம் நம்ம இந்த காவேரி தண்ணியெல்லாம் வருஷம் கவர்மெண்ட் கொடுக்குது, விவசாயம் பண்ணுறோம், போர் போட்டு விவசாயம் பண்ணுறோம். இப்படி 3 பூமியாக பிரிச்சுக்கும். ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக இப்போ கோயம்புத்தூரை தொடர்ந்து அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டுனா அந்த விவசாய நிலம் குறைஞ்சபட்சமாவது 10 வருஷம் விவசாயம் பண்ணாமல் இருந்தால் அதை ஃப்ளாட் பிரிக்க அனுமதி தருவாங்க. ஒரு இடத்துல விவசாய பூமி தான், அது விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை உடனே நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் ஃப்ளாட் பிரிக்க அப்படின்னா அனுமதி கிடையாது. ஃபஸ்ட்டு விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் டெவலப்மெண்ட்டுக்கும் கலந்து கவர்மெண்ட் சிந்திக்க வேண்டியது இருக்குது இல்லையா? இப்போ கோயம்புத்தூரில் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முதல் ஸ்டாப் வந்து நல்லா பெரிய டெவலப் ஆகிடுச்சார், இங்கே ஃபுல்லாக விவசாயம், இனி அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் கழித்து தான் ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக Bosswala. Be the boss.